வெல்கம் டு பாண்டியன் ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ மட்டனை வேக வச்சு 5 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஜீரகம், பிரிஞ்சி இலை, சோம்பு 3/4 ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் பொடியாக 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை அரைக்கிறதுக்கு. இங்கே பெரிய வெங்காயம் ஒரு 200 கிராம், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, 4 தக்காளி, ஒரு அரை தேங்காய் முடியில் ஒரு 3/4 கொஞ்சோண்டு கொத்தமல்லி. சரி, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியை காய வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மசாலாலாம் நம்ம வறுக்க போகிறோம். பிரியாணி இலை ஒன்று, இந்த மிளகா வத்தல் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு 5 எடுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல. ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, அரிசி. இதை வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஸ்மெல் வருது. இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம கறி குழம்பு வைக்கல டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். கசகசா, கருவேப்பிலை ஒரு கொத்து, மிளகு பொடியும் மல்லி பொடியும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா அது பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு தூளும் மல்லி ஸ்பூனு 5 மிளகா வத்தலுக்கு நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ அதை வதக்கி தனியாக எடுத்து ஆறினோடனே அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அதே பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அந்த எடுத்து வச்ச அந்த 10-15 பல் பூண்டு, $200 கிராம் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினோனையும் கொஞ்சம் எடுத்து வச்சா கொத்தமல்லி. நம்ம 4 தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் 3 தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய், இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி கொண்டு வந்துடலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, கொஞ்சம் ஜீரா, சோம்பு,
கற்பாசி, இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இதை கீரி போட்டுக்கோங்க, நான் அப்படியே போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். இப்போது 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் வந்து நான் மட்டன் வேக வைக்கலையே எடுத்து தண்ணியில் கலந்து மட்டனோட சேர்த்து வேக வச்சுட்டேன். பேலன்ஸை இதில் போடுறேன். இஞ்சி பூண்டு போயில சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் வந்து மட்டனில் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன். நாலு தக்காளியில் 3 தக்காளி நம்ம அரைச்சிட்டோம். மீதி ஒரு இருக்க சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி போட்டுருவோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா இது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து மட்டன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால இது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ அரைச்சி வச்ச அந்த மிளகா அந்த மசாலாவோட பேஸ்ட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம், அதனால சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து வெங்காயம், இதெல்லாம் தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதோட பேஸ்ட்டு. இப்போ இந்த மசாலாவோட நான் 5 விசில் எடுத்து இறக்கி வச்சுருக்கேன். இந்த மட்டனை வந்து நான் அது கூட சேர்த்து ஒன்றா வேக வைக்கிறேன் ஒரு 1/2 மணி நேரம். நீங்கள் இதை விசில் ஒரு 3 விசில் வச்சு, ஏற்கனவே 4 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மசாலாவோட சேர்த்து இன்னொரு 3 விசில் வச்சு இறக்குனாலும் ஓகே தான். இல்லை அப்படியே டேரெக்டாக இதில் மாற்றி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சாலும் ஓகே தான். இப்போ இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சுருவோம். ஒரு 1/2 அன் ஹவர் வேகட்டும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. இப்போது இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.